ஆனா எங்க இருக்கீங்க? ஆனந்த் ஏன் அழற? என்னாச்சு? அண்ணே, ஷாலினிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு. ஏய் ஆமாண்ணே. என்னம்மா சொல்ற? ஏய் அன்பு அன்பு. ஆமாண்ணே, நாங்க இப்ப ஆம்புலன்ஸ்ல தான் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம். நீங்க கொஞ்சம் உடனே வாங்கண்ணே. அக்கா என் கூட தான் இருக்காங்க. என்ன ஹாஸ்பிடல்? அது அக்கா வேலை பார்க்குற ஹாஸ்பிடல் தானே. அன்பு அன்பு நிலைமை தெரியாம பேசிக்கிட்டு இருக்காதடா. ஷாலினிக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாடா. என்னடா சொல்ற? ஆமா பெரியப்பா. என்னடா சொல்ற? ஷாலினிக்கு என்னாச்சு? நாம வரும்போது வீட்ல தானே இருந்தா. மா தெரியலமா, ஆனந்த் இப்பதான் ஃபோன் பண்ணி சொன்னா. என் பொண்ணுக்கு என்னாச்சு? அவளை என்னடா பண்ணீங்க? ஐயோ ஐயோ கடவுளே, நான் என்னெல்லாம் நினைச்சு பயந்தனோ அப்படியே நடந்துருச்சே. என் பொண்ணு நீங்க எல்லாரும் சேர்ந்து கொல்ல பாக்குறீங்களா? ஐயோ விக்னேஷ், என்னாச்சுன்னு தெரியலையே. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அண்ணே, டேய், எந்த ஹாஸ்பிடல்ங்க? கையில் வேலை செய்யற ஹாஸ்பிடல்ரா. வாங்க போலாம். வாங்க வாங்க போலாம். ஆமா சீக்கிரம் வண்டி எடு. வாங்க போலாம். டிரைவர் வண்டி எடுப்பா. ஐயோ விக்னேஷ், என்னடா பாத்துக்கிட்டு இருக்க? போய் கார் சாவி எடுத்துட்டு வா. போ போ. அம்மா பூங்கடி, பூங்கடி, அம்மா. குழந்தையை பத்திரமா பாத்துக்கோ. சரிங்கம்மா. உள்ள போ. வா. நீங்க முன்னாடி போங்க. நாங்க கார்ல வந்துறோம். வாங்க மாமா, சீக்கிரம் போலாம். ஷாலினி, டாக்டர் சீக்கிரம். ஷாலினி, டாக்டர் அக்கா, ஷாலினி, ஷாலினி இங்க பாரு. சீக்கிரம். ஷாலினி, டாக்டர் ஷாலினி, சீக்கிரம். டாக்டர் ஷாலினி, டாக்டர் 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 ஒரு ஆக்சிடென்ட் சொல்லுங்க டாக்டர். டாக்டர். ஷாலினி, டாக்டர் ரொம்ப ப்ளீட் ஆயிட்டே இருக்கு. சீக்கிரம் என்னன்னு பாருங்க. பயப்படாத கையில், எமர்ஜென்சி கூட்டு போங்க. சீக்கிரம் சீக்கிரம். ஷாலினி, கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணு. கொஞ்சம் சீக்கிரம் போங்க. சீக்கிரம். ஷாலினி, ஷாலினி, பாத்துக்கோங்க. ஷாலினி. என்ன நடந்துச்சு உங்களுக்குள்ள? எப்படி ஷாலினிக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு? அக்கா, நான் வேணும்னு எதுவும் பண்ணலக்கா. பேசிட்டு இருந்தப்போ தெரியாம கை வச்சு தள்ளி விட்டுட்டேன். இப்படி எல்லாம் நடக்கும் நான் நினைக்கவே இல்லக்கா. அக்கா, சரி, ஒண்ணும் ஆவாது, விடு. அழாத, நீ தைரியமா இரு. மேடம், இங்க ஷாலினி ஆக்சிடென்ட் ஆகி அட்மிட் ஆயிருக்காங்க. எந்த வார்டு? அவங்க எமர்ஜென்சி வார்டுல இருக்காங்க. ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட்ல போங்க. வாங்க. அன்பு, அக்கா, ஷாலினிக்கு எதுக்கு அந்த ஆச்சு? ஷாலினிக்கு அவளை ஒண்ணும் ஆகல. பார்க்கலாமா? உள்ள ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. என்ன சரியாயிடும். என்னாச்சு அம்மா, கையில்? ஒண்ணும் இல்லம்மா. ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. ஒண்ணும் இல்ல. கையில எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு? என்ன நடந்தது? என்னாச்சு ஆனந்தி? நீ தானே எனக்கு ஃபோன் பண்ண. அழாம சொல்லு, என்னாச்சு? அழாம சொல்ல ஆனந்தி. ஆனந்தி சொல்லு.
நீ தான் தள்ளி விட்டியா? அம்மா, நான் வேணும்னு என்னம்மா இது? பண்ணலம்மா. ஏய் தள்ளி விட்டு காரணம் சொல்லிட்டு இருக்க அன்பு, அவசரப்படாத, கொஞ்சம் பொறுமையா கேளுடா. என்னடா பொறுமையா இருக்கிறது ஷாலினிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் என்ன பண்றது தள்ளி விட்டு அசால்ட்டா சொல்லிட்டு இருக்க இருடா இருடா, அவ வேணும்னே பண்ணலடா. இவங்க யதார்த்தமா பேசிட்டு இருக்கும்போது தான் இப்படி ஆயிடுச்சு. நீ கோவப்படாத, பொறுமையா இரு. என்னடி காரியம் பண்ணி வச்சிருக்க? என்ன காரியம் பண்ணிருக்க? ஏதாவது பேசுனா அடிச்சிருவேன். ஐயோ அம்மா, என்னம்மா நீ? ஆனந்தி ரெண்டு பேரும் வீட்ல தானே இருந்தீங்க அப்புறம் எதுக்காக வெளிய போனீங்க யாரை அதானே, போனீங்க ஐயோ, தனியால தான் முடிவாயிடுச்சுல. உன்னை வீட்டை விட்டு வெளியில போக கூடாதுன்னு சொல்லிருக்கல. ஏண்டி போன? ஐயோ போன அம்மா, இருமா இங்க பாரு. அவங்க கோயிலுக்கு தான் போனாங்க. இந்த மாதிரி நடக்கணும் உங்களுக்கு தெரியுமா என்ன? கேஷுவலா பேசிட்டு இருக்கும்போது விளையாட்டா தான் தள்ளி விட்டா. அந்த நேரத்துல எதிர்க்கு வண்டி வந்துருச்சுமா. அவளே பயந்து போயிருக்கா. விடுமா. விடுறது எப்படி விட முடியும்? பாரு, விடுங்கறல்ல. கையில இப்ப டாக்டர் என்னதாம்மா சொன்னாங்க? இல்ல பெரியப்பா, இப்பதான் கூட்டிட்டு போயிருக்காங்க. ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. டேய் அன்பு கவலைப்படாதடா ஷாலினிக்கு ஒண்ணும் ஆகாது நீ எதுக்குடி இப்படி அம்மா, பண்ண? இருமா, பதட்டப்படாதன்னு சொல்லிட்டு இருக்கல. இரு சரி, நீ அழாத. டாக்டர், இப்ப ஷாலினி எப்படி இருக்கா? அவளுக்கு எதுவும் ஆகல ஒண்ணும் இல்ல. அவ நல்லா இருக்கல்ல நீங்க யாரு? என் தம்பி தான், ஷாலினியோட ஹஸ்பண்ட். டாக்டர் சொல்லுங்க, அவ எப்படி இருக்கா இப்ப டாக்டர் எப்படி இருக்கா? ஆக்சிடென்ட் ஆனதுனால தலையில பலமா அடிபட்டிருக்கு. என்ன டாக்டர் சொல்றீங்க? ஆமாமா, அடிப்பட்ட இடத்துல இருந்து பிளட் அதிகமா வந்துட்டே இருக்கு. அதனாலதான் அவங்க அன்கான்ஷியஸ் ஆயிருக்காங்க. டாக்டர் பயப்படுற மாதிரி எதுவும் இல்லல்ல என் ஷாலினிக்கு எதுவும் ஆகாதுல்ல இப்போதைக்கு என்னால எதுவும் சொல்ல முடியாது. தலையில அடிபட்டதுனால ஸ்கேன் எடுக்க சொல்லியிருக்கேன். ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறமா தான் எதுவா இருந்தாலும் சொல்ல முடியும். டாக்டர் அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது டாக்டர் அவளை எப்படியாவது காப்பாத்தி கொடுங்க ப்ளீஸ் பயப்படாதீங்க, நான் என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் இருக்கேன். முதல்ல ஸ்கேன் ரிப்போர்ட் வரட்டும், அதை பார்த்துட்டு சொல்றேன். சரிங்க டாக்டர். ஒண்ணும் இல்லடா.